World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக காலையிலிருந்து முதலாவதாக வந்து இதுவரை உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தந்து தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயினுடைய மகளிர் அணி செயலாளரும் முதுநிலை ஆசிரியருமான திருமதி டாக்டர் ஐஸ்வர்யா மஞ்சுளாதேவி அவர்கள் ஜோதிட புதையல் அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்குள்ள ஒரு சிற்றுரையாட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நிறைய புதையல்கள் இருக்குது. இவங்க எந்த புதையலை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட புதையல். இப்போ நம்ம புதையலை பற்றி பேசும்பொழுது என்னாச்சு, ஸ்ட்ரக் ஆச்சு. புதையல் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடச்சிருமா? கிடைக்காது. ஆமாவா இல்லைங்களா? சரி, மைக்கே கிடைக்காது, அப்புறம் எப்படி புதையல் கிடைக்கும்? சரிங்களா? அப்போது ஏன் இந்த டைட்டில் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ். ஒரு ஜோதிடம்ங்கிறது 5ஆம் பாவகம், அப்படி தானே? புதையல் எத்தனாவது பாவகம்? 8ஆம் பாவகம். எனக்கு 8ஆம் அதிபதி தசா நடக்குது. சரிங்களா? நான் வந்துட்டு விருச்சிக ராசி. என்னுடைய 8ஆம் அதிபதி வந்து எனக்கு ராசிக்கு 5ல் இருக்கிறார். ஓகேங்களா? டைட்டில் கொடுங்கன்னு சார் சொன்ன பொழுது யோசிச்சுட்டே அந்த என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு ஜோதிட புதையல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். மறுபடியும் யோசித்தேன், என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் இந்த டைட்டில் டக்குன்னு மைண்டில் வந்திருக்கும் பொழுது தான், காரணம் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காதல்லவா? 5, 8 அது நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ராசிக்கு 5, லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி. சரிங்களா? 8 லக்னாதிபதி தசாவும் எனக்கு 8ஆம் அதிபதி தசாவும் போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போது சரி, ஜோதிட புதையல் அப்படிங்கிற டைட்டில் எனக்கு வந்துட்டு ஆப்டாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஓகே பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் யோசிச்ச புதையல் எங்கே இருக்கும்? நார்மலாக புதையல் எங்கே இருக்கும்? மேலே இருக்குமா? மண்ணுக்கு கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதம் நம்ம வந்து ஜோதிட புதையலில் வந்து என்ன பண்ணலாம், மண்ணுக்கு கீழே இருக்கிறத ஜோதிடத்துல நிறையா நம்ம விஷயங்கள் பண்ணுறோம். பரிகாரம், நம்ம தாந்திரிக பரிகாரம் பண்ணுறோம், வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறோம், கோவில் பரிகாரம் பண்ணுறோம், அனைத்து விதமான பரிகாரங்களும் பண்ணுறோம். சாப்பாடுலேருந்து தண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம பரிகாரம் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த டைமு புதையல்னால் எங்கே இருக்குது? நம்மளுடைய மண்ணுக்கு கீழே, நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியதை தான் இந்த டைம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. என்னென்னா, பூமிக்கு அடியில் ரொம்ப பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய கற்கள் தான் வந்துட்டு என்ன கற்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் அது இப்போ மோஸ்ட்லி இன்றைக்கி நான் வந்தோடனே நம்ம டைட்டில் ஒரு பார்த்தா எல்லோரும் கலராக ஸ்டோன்ஸ் போட்டிருக்காங்களா? சரிங்களா? ஜெம்ஸ். இப்போ வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஜெம் கற்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இப்படியே பேசுவாங்க. சரிங்களா? ஜெம் கற்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரத்தினங்கள் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தமிழை வந்துட்டு நம்ம ரத்தினங்கள் சொல்லுவோம். இந்த ரத்தின கற்கள் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமிக்கு மேலே இல்லை, பூமிக்கு கீழே ரொம்ப வருஷம், ரொம்ப பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கற்கள்லேருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த ரத்தினங்கள், நவரத்தினங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நவம்னா 9, அதோட 9 கிரகங்கள் இருக்கலவா, அது அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ரத்தினங்கள் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சூரியன். சூரியன்னா யார்? அப்பா நம்மளோட ஆத்மா காரகன். சரிங்களா? அவருக்கான ஸ்டோன் என்ன யூஸ் பண்ணுவோம்? ரூபி. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? முத்து. நான் சொல்கிறத என்னென்ன கிரகத்துக்கு சொல்லிடுறேன், மறு யார் யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் வந்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுனா என்னதுக்காகிறது? சரிங்களா? அதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சந்திரனுக்கு வந்து முத்து, புதன் பகவானுக்கு வந்துட்டு மரகத பச்சை, குருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மஞ்சள் புஷ்பம், சுக்கிரனுக்கு வந்து வைரம், செவ்வாய்க்கு வந்துட்டு பவளம், சனிக்கு வந்துட்டு நீலம், ராகுக்கு வந்துட்டு கோமேதகம், கேதுக்கு வந்து வைடூரியம். சரிங்களா? இது வந்து ரத்தினங்கள். இப்போ எல்லாத்தினாலையும் ரத்தினங்கள் யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியாது.
ஏன்னா அது எல்லாமே என்னது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனுடைய பலன்கள் இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு அதே பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா உபரத்தனங்கள் இருக்குது. எப்படி வந்து கிரகங்கள் அதுக்கு உபகிரகங்கள் இருக்கலவா, அதே மாதிரி 9 ரத்தன கற்களுக்கும் உபரத்தன கற்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. போபாஸ், டார்காயிஸ், அஹேட், ஜிர்கான், அம்பர், மூன்ஸ்டோன், டைஹரை, டர்மலின், அம்திஸ்ட், பிளட்ஸ்டோன், குவாட்ஸ், ஜாட், ஜாஸ்பட், இது மாதிரி நிறைய உபரத்தன கற்கள் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ அந்த ரூபி ஸ்டோன் சொன்னோம்லவா, சூரிய பகவானுக்குரியது ரூபி கற்கள். அந்த மாணிக்கம், அதை வந்து மாணிக்கம் வந்து யார் யூஸ் பண்ணணும்? ஓகேங்களா? சூரியனுடைய ஆதிக்கம் யாருக்கு நல்லா இருக்கோ, சரிங்களா, அவங்க தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ சூரியன்னா யாரு? அவர்னால என்ன பிரச்சனை வரும்? வலதுகன் பிரச்சனை வரும். சரிங்களா? சூரியன் அதிகமாக பலம் பட்டிருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சரிசமமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக போனாலும் பிரச்சனை, அளவு குறைஞ்சாலும் பிரச்சனை. அப்போ வலது கண் ப்ராப்ளம் ஏற்படும். அதே மாதிரி இருதய சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா, அதேமாரி 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க, அதேமாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற பொழுது நீங்கள் வந்து ரூபி கற்களை வந்து பயன்படுத்தலாம். அதே அந்த ரூபியை வந்து பெண்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னா, சூரியன் வந்து என்ன பண்ணுவார்? அதிகாரம் பண்ணுவார். ஆமாவா? ஆட்சி அதிகாரம் அது எல்லாமே யார்? சூரியனுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்போது பெண்கள் வந்து நீங்கள் அந்த ரூபி கற்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னம்னா வீட்டில் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புருஷன் சொன்னால் நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறத சரி, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற ஒரு சூழல்கள் அதிகமாகும். சரிங்களா? அதனால் சரி நான் வந்து சிம்ம ராசியில் பிறந்த பொண்ணு தான், நான் வந்து ரூபி போடுவேன் அப்படின்னு நீங்கள் கட்டத்தை பார்த்து முதல்ல பார்க்கணும். முதல்ல அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அது என்ன பலத்தில் இருக்குது. ஆல்ரெடி அது வந்துட்டு உச்சத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? சரியா? ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்களோ இல்லை சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கிறாரு, 10 டிகிரியில் உச்சமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ரூபி போடுறாங்க, என்ன ஆகும்? குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், குடும்ப பிரிவினை ஏற்படுத்துகிறோம். சரிங்களா? கண் சம்பந்தமான இருதய சம்பந்தமான சூரியனுடைய காரகம் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? அவங்க வந்துட்டு அதை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறது பெருசு இல்லை, யார் யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா 100% வேலை செய்யும். இல்லை அப்படின்னா அதன் எதிர்மறையான விஷயங்களை வந்து உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நாள் மேக்ஸிமம் 1 வீக்கில் உங்களை வந்துட்டு தூக்கி போட்டுரும், கீழே அமுத்தி விட்டுரும். அதனால் ஏன்னா அதை வந்து அடியில் இருக்கக்கூடிய புதையலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்? பாதுகாப்பாக. சரிங்களா? நமக்கு வந்து புதையல் எடுக்கிற பக்குவம் இருக்கா? அது நம்மளுக்கு அதை எடுத்த பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் எதுவும் போகாமல் அது நம்மளுக்கு மட்டும் இருக்குமா அப்படின்னு எவ்வளோ தூரம் கையாளுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா சந்திரனுடைய கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்து சொன்னோம். சரிங்களா? முத்து பயன்படுத்த முடியல அப்படின்னா நம்ம வந்து மூன் ஸ்டோன் வந்து பயன்படுத்தலாம். இந்த ரூபி ஸ்டோன் எங்கே போடணும்னா நம்மளுடைய மோதிர விரலை தான் போடணும். ஏன்னா இந்த மோதிர விரல் யாருக்கானது? எந்த கிரகத்துக்கானது? சூரியன். சரிங்களா? அப்போது ரூபி ரிங்கை வந்து நம்ம மோதிரமாக தான் நம்ம போடணும். சரிங்களா? அப்போது தங்கத்தில் தான் போடணும். அப்போ இது எதில் போடணும்? இந்த மோதிர விரல் நம்ம சந்தன வெப்பம் அல்லவா, சந்தன விரலில் தான் நீங்கள் ரூபி ஸ்டோன் போடுற மாதிரி இருந்ததுன்னா போடணும். அதே வந்து மூன் ஸ்டோன் சந்தனக்குரிய பேர்ல் போகிறாங்க அப்படின்னம்னா முத்து நாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா என்ன பண்ணணும்? அது வந்து சுண்டு விரலில் தான் போடணும், வெள்ளியில் தான் போடணும்.
சரிங்களா? அதே மாதிரி சந்திரனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனுக்கான நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கம், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, ஒரு டெசிஷன் வந்து என்னால் எடுக்கவே முடியல, சந்திரன் வந்து வீக்காக இருக்கிறாரு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அதேமாதிரி உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அவர் எந்த டிகிரியில் இருக்கிறாரு, நல்லவரோடு இருக்கிறாரா, அதை வலுப்படுத்தினா நம்மளுக்கு பிரச்சனை ஆகுமா ஆகாதான்னு ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எல்லா ஸ்டோனுமே நம்ம வந்து பயன்படுத்தணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத வந்து அப்கமிங் பார்க்கலாம். இல்லைனாலும் எனக்கு நம்பர் சொல்கிறேன், என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உப ரத்தனங்கள் இருக்காங்களவா, அதில் ஒரு 4 ரத்தனங்கள் சொல்கிறேன். மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அமித்திஸ்ட். இந்த அமித்திஸ்ட் வந்துட்டு இப்போ நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். மாலையாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, மோதிரமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அமித்திஸ்ட் கல்லை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து குடித்தாலும் நம்மளுடைய மன சம்பந்தமான பிரச்சனைகள் தீருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து மாதாந்திர பிரச்சனைகள், பீரியட்ஸ் டைம், வயிற்று வலி, ரொம்ப நாளாக வந்து வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குது, மென்சஸ் பீரியட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அமித்திஸ்ட் வந்து மாலையாக நீங்கள் போட்டுட்டு வரலாம். அதேமாரி தலைவலி பிரச்சனை இருக்குது, அது மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி இருவருக்கிடையே வந்துட்டு பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு பாண்டிங் இல்லைன்னாலும் நீங்கள் அமித்திஸ்ட் வந்து மாலையாவோ இல்லை ப்ரேஸ்லெட்டாவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன சம்பந்தமான பிரச்சனைகளை வந்துட்டு உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு வந்து பெருக்கி கொடுக்கும், பொருளாதார வந்து வெற்றியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்தது ரோஸ் குவார்ட்ஸ். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து அன்பை வந்து பெருக்கும், குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல உறவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மனம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அம்மாவுக்கு பொண்ணுகளுக்கு இல்லை பிரச்சனைகள், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த குவார்ட்ஸ் வந்துட்டு உங்களை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அக்வரைன். இந்த அக்வரைன் வந்து என்ன பண்ணுன்னா கணவன் மனைவி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ கோர்ட்டில் ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதுக்காக நம்ம போகிறீங்க அப்படின்னம்னா இந்த வந்து ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு மாலையாவோ இல்லை ப்ரேஸ்லெட்டாவோ இல்லை நீங்கள் கையிலேயாவே வச்சுட்டு போனீங்க அப்படின்னம்னா அந்த சொத்து ப்ராப்ளம், ஓகேங்களா? இப்போ பங்காளி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க, சொத்து பிரச்சனை இழுத்துகிட்டே போகுது அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையில் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டர்மலைன். இது வந்து ஒரு தாந்திரிக சக்திக்கு வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து இந்த ஸ்டோனு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா மனம் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து சித்தி பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, பிரபஞ்சத்தோடு நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்துகிறீங்க, ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ 7 ஸ்டார்ஸ் 7 சக்ராஸ் அதுக்கான அதனுடைய ஸ்டோன்ஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ட்ரீ வடிவிலே நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சக்திகளை வந்து அதிகரிக்கும், எதிர்மறை சக்திகளை வந்து நம்மளை வந்து அண்ட விடாது இந்த ஸ்டோன்ஸ். மெயின் இந்த ஸ்டோன்ஸில் என்ன நாம் மெயினாக பார்க்கணும் அப்படின்னம்னா நாம் எதை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும், நாம் பயன்படுத்தினா அது நம்மளுக்குன்னு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குமா, எதிர்மறையான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி நீங்கள் தெரிஞ்ச பின்னாடி தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அது பயன்படுத்துறதுக்கு முறைகள் இருக்குது. இப்போ ஸ்டோன் நீங்கள் ஒரு ரிங் போட்டிருக்கீங்க அப்படின்னம்னா அதை வந்து சுத்தி பண்ணணும், அடிக்கடி வந்து சுத்தி பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணால் பாலில் போட்டு வச்சிடணும். நைட் ஆனால் மார்னிங் எடுத்தது அந்த பாலில் இருந்து கழுவிட்டு மறுபடியும் தான் நீங்கள் போடணும். நைட்டு வந்து ஸ்டோன் எப்பேற்பட்ட ஸ்டோன்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் அதை வந்து நைட் வந்து கம்பல்சரி ரிமூவ் பண்ணி வச்சிடணும். காயில் போட்டிருந்தீங்களாலும் சரி, கழுத்தில் மாலையாக போட்டிருந்தீங்களாலும் சரி, மோதிரமாக போட்டிருந்தீங்களாலும் சரி, அதை வந்து நைட் தூங்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. சொல்ல போனால் எந்த வந்து ஜுவல்ஸுமே தூங்கும் பொழுது கழட்டி தான் வச்சு தூங்கணும். ஏன்னா நாம் அப்படி பண்ணுறதே கிடையாது. ஓட்டம்னா அது அப்படியே தான் கிடக்கும் கடைசி வரைக்கும், சரிங்களா? ஒரு சிலருக்கு அப்படியே மோதிரம் பிதஞ்சு போயிடும். எங்கள் தாத்தாக்கெல்லாம் என்னது அந்த காட்டில் போய் எடுக்கவே முடியலையாம், அந்தளவு பிதஞ்சு போச்சு. ஒரு மோதிரத்தை அப்படியே விட்டுட்டு தான் வந்துட்டேன்னாங்க.
ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வருஷ கணக்கில் போட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் போடுறது தப்பு. சரிங்களா? அது அடிக்கடி வந்து அது வந்து சுற்றி பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே அது இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து அடிக்கடி சுற்றி பண்ணிட்டு வந்துடணும். இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அபரிவிதமான சக்தியை உடையது. இப்போ சொல்கிற அது ஒரு அற்புதமான புதையல். ஏன்னா அதை வந்து அந்த புதையல் வந்து நம்ம பயன்படுத்தினா அது நம்மளுக்கு புதையலாம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்துட்டு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரிங்களா? அந்த புதையல் நம்மளுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இப்போ அதிகமாக நாம் பார்க்குறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்க வர்றாங்கல்லவா, குழந்தை பிரச்சனை நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து அது அவங்களால அனுபவிக்க முடியல, ஊரார் வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க, அந்த குழந்தைனால அனுபவிக்க முடியறதில்ல. அதுக்கடுத்து வந்து குழந்தை டிலே, அதுக்கு அந்தன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா திருமணம் டிலே எல்லாம் இருக்குது. பையன் பொண்ணு நல்லா இருக்குது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, வெல் செட்டில்டு, ஏன்னா கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்ததில் இந்த பிரச்சனைகள் தான் நாம் அதிகமாக அஸ்ட்ராலஜராக நம்ம இந்த மாதிரி கிளைண்ட்ஸை இப்போ நம்ம அதிகமாக பார்த்துட்டே வரோம். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம தோஷம்னு அதிகமாக குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை, ஏன்னா அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டு இந்த இப்போ பார்க்குற ஜாதகத்தில் அதிகமாக பாதிப்படைச்சிருக்கு. அப்படின்னு என்ன 9ஆம் பாவகம் வந்துட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சிட்ருக்கு. சரிங்களா? அப்போது என்ன 9ஆம் இடம் வந்து குழந்தைங்க நம்மளுடைய பாக்கியங்களும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா முன்னோர்களுடைய கர்மாவும் அதில் தான் இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போது அந்த நம்மளுக்கான பாக்கியங்கள் எங்கே கிடைக்கணும்னா 9ஆம் இடம் வந்து வீக்காக இருக்கும் பொழுது, அப்போ என்னென்னா பாவ கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுதோ, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் அதிபதி வந்து பாவ கிரகங்களுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ, இல்லை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 9ஆம் இடமான குரு வந்து கேதுவோடவோ ராகுவோடவோ சனியோடவோ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் வந்து திருமண தடை, குழந்தை தடை, அது மாதிரி பிரம்மஹத்தி தோஷங்கள்ங்கிற தோஷத்தில் வந்துட்டு முன்னோர்கள் கர்மப்பதிவு அதிகமாக வாங்கி இந்த காலத்தில் அதற்கான பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, தூரமான கோயில்கள் நிறையா இருக்குது. நம்ம இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பக்கமாக என்ன இருக்குன்னா நட்டாதீஸ்வரர் கோவில் இருக்குது. சரிங்களா? இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருந்து கொடுமுடி போட வழியில் சாவடிப்பாளையங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் காங்கேயம்பாளையம்னு இருக்குது. சரிங்களா? அந்த காங்கேயம்பாளையத்தில் நடு ஆற்றுக்குள்ளே அது வந்து என்னென்னா நம்மளுடைய காவிரி ஆரம்பிக்கிறது வந்து முடிவுக்கு இடைக்கு சென்டர் பாயிண்ட், நம்ம மேப்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்டில் அந்த நட்டாதீஸ்வரர் இருப்பார். சரிங்களா? அந்த நட்டாதீஸ்வரர் கோவில் வந்து பிரம்மஹத்திக்கு தோஷத்துக்கான ஒரு நிவர்த்தி ஸ்தலம். அதனால் நீங்கள் எங்கெங்கேயோ போய் நீங்கள் வந்து செலவுகள் பண்ணி கழிப்பதற்கு நீங்கள் வந்து இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் இங்கே நட்டாதீஸ்வரர் கோவில் வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னம்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 9ஆம் இடம் சம்பந்தமான உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ, கல்வி நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்காது, இல்லை வேலை கிடச்சி நல்ல டேலண்டாக இருப்பான், பக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே செய்யாமல் இருப்பான், அவன் ஹைக் வாங்கிட்டு போயிடுவான், இவன் அதே சேலரியில் உட்காந்துருப்பான், கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் குழந்தை இருக்காது, இல்லைனாலும் குழந்தை பொண்டாட்டி புருஷன் சண்டையோடு இருக்கு, இது மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அனைத்து பேரும் வர வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நட்டாதீஸ்வரர் கோயில் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இங்கே அகத்திய முனிவரே வந்து அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவஸ்தி தலமாக இந்த தலம் இருக்குது. நீங்கள் காங்கேயத்திலேருந்து வரலாம், கொடுமுடியிலேருந்து வரலாம், சரௌண்டிங்கில் எங்கேருந்து வேணாலும் வர்றதுக்கான அனைத்து வசதிகளுமே இருக்குது. எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி உங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு வரக்கூடியதை உங்களுக்கு என்ன பாக்கியங்கள் தடைபெற்றிருக்கோ அந்த பாக்கியங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது லாவண்யா மேம் சொன்னாங்க, வெரி குட். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, என்ன மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த தொழில் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு. உண்மையாலுமே அது நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மாந்தி பகவான் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரிங்களா? சனினாவே ஆயில் தானே. நான் வந்து ஐஸ்வர்யம் பூஜாஸ்வரர் மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய தீப ஆயில். சரிங்களா? அதை நான் எடுத்து பண்ணதுலேருந்து ஓகே எல்லாமே நல்லதாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மாந்தி பகவானுக்கு இன்னொரு பரிகார ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இங்கே ஈரோட்டிலேருந்து வெள்ளகோவில் போகிற ரோட்டில் முத்தூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தபுரம், முத்தூர் ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 10 கிலோமீட்டரில் நாட்ராயன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில்
மாந்தபுரம் ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே இறங்குனீங்க அப்படின்னம்னா ரைட் சைடு மாந்தீஸ்வரர் கோவில் இருக்குது. 1000 வருஷத்துக்கு பழமையான கோவில். சரிங்களா? எல்லா கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களையும் நம்ம வச்சுருப்போம், எல்லா சாமி கூட வச்சுருப்போம் அல்லவா. இப்போ யாருமே ஒரு சாமி மட்டும் ஒரு கோவில் வைக்கிறதில்ல, கூடவே வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நவகிரகங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு பழமையான கோவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரும் மாந்தீஸ்வரர் சிவனும் நந்தி பகவான் மட்டும்தான் இருப்பாங்க அந்த கோவிலில். ரொம்ப விசேஷமான கோவில். இப்போ ரீசண்டாக வந்துட்டு இப்போ மே ஜூனில் தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் ஆச்சு. ரொம்ப வைப்ரேஷனான கோவில். யார் யாருக்கு லக்கணத்தில் 2ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறாரோ, மாந்தினால் யாருக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதோ அவங்கள எல்லாமே மாந்தி நின்று நட்சத்திரத்தன்னைக்கு, இல்லைன்னா நட்சத்திரத்துக்கு 7ஆவது நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் வயசளவு விளக்கு போட்டு, இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்குதுன்னா அந்த யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு, இல்லை குழந்தைக்காக குழந்தை தடை ஆகுதுனாலும் அந்த 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டுட்டு போய் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் கிடச்சிருக்குது. பிரிஞ்சு சண்டையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருக்காங்க, கல்யாணம் நடந்திருக்கு. ஏன்னா நான் நிறையா கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து சொல்லி நிறைய சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த கோவில். சரிங்களா? அதே மாதிரி தான் நட்டாதீஸ்வரம் கோயில் போய் வர 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 அவங்களுக்கு மாற்றங்கள் திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். இது 2 வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த வாரம் இந்த மாதம் இந்த 2 கோவிலும் மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய தரிசனத்துடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் போடுங்க. சரிங்களா? ஏன்னா இதை நீங்கள் என்ன பலன் பட்டிருக்கிறோம் நம்ம சொன்னால் தான் வந்து அடுத்தவங்களுக்கு அது வந்து தெரியும். சரிங்களா? அதனால் நம்ம இந்த மாதனுடைய ஜோதிட புதையலை நீங்களும் வந்துட்டு பயன்படுத்தலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பர் 8072841651. டாக்டர் ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி, ஈரோடுங்க. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் அவைலபிள். ஆஃப்லைனில் வர மாதிரி இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம். நான் ரத்தினங்கள் பயன்படுத்துவது பெரிதல்ல, யார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனக்கு குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை முதன்முறையாக, சரிங்களா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம லைவ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, இப்போ ராசி பார்க்கலாம் டிவி வந்து நாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா. அதனால் வந்து ராசி பார்க்கலாம் டிவின்னு யூடியூப்பில் போட்டிங்கனாவே அதையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பண்ணி அண்ணனுடைய சேனல் தான். சரிங்களா? அது மாதிரி அனைத்து இன்னும் நிறைய சேனல்ஸ் எல்லாம் லைனாக வந்துகிட்டே இருக்குது. அதனுடைய உரிமையாளர் முத்துப்பண்ணி அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் கதிர் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதே அற்புதமான ஒரு தகவல், இந்த நட்டாதீஸ்வரத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மிக அபூர்வமான ஒரு ஸ்தலம். நான் 2-3 பேர் கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு வந்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே எதுவுமே போக முடியல, எனக்கு வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் இதுவரை கொடுத்த பரிகாரமே நட்டாதீஸ்வரர் கோயில் பரிகாரம் தான். ஏன்னா இது நடுவில் இருக்கிறது இல்லையா, எதுவுமே இல்லை, நாதி இல்லைன்றோம் இல்லையா, அப்போ யார் இருக்கா? அவர் தான் இருக்கார். அப்போ நமக்கு எல்லாம் கிடந்தது அதுதான். அந்த பரிகாரத்தை கொடுத்து 2-3 பேருக்கு வருஷ கணக்கில் வேலை இல்லைன்னு சொன்னால் தான் ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டே செட் ஆகலைன்னு சொன்னவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிருக்குது. இது வந்து பிரசன்ன ரீதியாக கொடுத்தது. அப்போ பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? அதனால் அது நமக்காக நீங்கள் பயன்படுத்துறதுனால இப்போ நீங்கள் இது மூலியமாக என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் டக்குன்னு பரிகாரமாக எடுத்துக்கலாம். அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக அந்த பரிகாரம் கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தினங்கள் உபரத்தினங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கலை. ஓகேங்களா? அது சரியாக நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இது இப்போ போடலாமா வேண்டாமா இதெல்லாம் பார்த்து தான் போடணும். நான் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கேன், சிம்ம ராசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் நம்ம வந்து ரத்தினங்களை யூஸ் பண்ணோம்னா அது சரி வராது. ஸோ ஜாதக ரீதியாக ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு பண்ணி தான் நீங்கள் ரத்தினங்களை போடணும். ரத்தினங்கள் வேணும் அப்படின்னாலும் அவங்கள தொடர்பு கொண்டுங்க, ஜாதகம் பார்க்குறதுனாலும் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ஐயா.